ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நமோ வெங்கடேசாயா. எல்லாருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி பெருமாளோட அருளோட இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, திருமலையில ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போற தெப்போற்சவ விழா. இன்னொன்னு, நேற்றைய தரிசன விவரங்கள். வாங்க இந்த தெய்வீக பயணத்தை நம்ம ஒன்னா தொடங்குவோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், நாம பார்க்க போற இந்த தரிசன விவரங்கள் எல்லாமே பிப்ரவரி 24, 2026 தேதியோடது. அதோட சேர்த்து திருமலையில நடக்க போற தெப்போற்சவ விழா பத்தின முழு விவரங்களையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல தெப்போற்சவம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த 5 நாள் விழா எப்படி நடக்கும், அதோட வரலாறு என்ன, டிக்கெட் விவரங்கள், சேவைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா நேற்றைய தரிசன புள்ளி விவரங்களையும் பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். திருமலையோட ரொம்பவே அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான திருவிழாக்கள்ல ஒன்னான இந்த தெப்போற்சவம் பத்தின ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். தெப்போற்சவம், அதாவது மிதவை திருவிழா. இது வேற ஒன்னும் இல்ல, திருமலையில இருக்கிற புனிதமான சுவாமி புஷ்கரணி திருக்குளத்துல வருஷா வருஷம் நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. யோசிச்சு பாருங்க, மின் விளக்குகளாலையும் விதவிதமான பூக்களாலையும் அலங்கரிச்ச ஒரு பெரிய தெப்பத்துல உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி குளத்தை வலம் வர்ற அந்த காட்சிய தனி அழகுதாங்க. இந்த வருஷம், அதாவது 2026ல தெப்போற்சவம் பிப்ரவரி 26 தேதி ஆரம்பிச்சு மார்ச் 2 தேதி வரைக்கும் 5 நாள் நடக்குது. எங்கன்னு கேட்டா நம்ம சுவாமி புஷ்கரணில தான். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான பூக்கள், கலர் கலரான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்துல சுவாமி வலம் வர்றத பாக்குறது நிஜமாவே ஒரு கண்கொள்ளா காட்சி. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த 5 நாள் திருவிழாவுல ஒவ்வொரு நாளும் என்ன விசேஷம், எந்தெந்த சாமைகள் தெப்பத்துல வலம் வர்றாங்கங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இதோ அந்த 5 நாள் அட்டவணை. முத நாள் பிப்ரவரி 26 அன்னைக்கு சீதா, ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் சுவாமிகள் தெப்பத்துல எழுந்துருளி புஷ்கரணிய 3 தடவை வலம் வருவாங்க. 2வது நாள் ருக்மிணி சமேதரா கிருஷ்ண பகவான் 3 சுற்று வலம் வருவாரு. 3வது நாள் நம்ம மலையப்ப சுவாமி அவரோட தேவியர்களான ஸ்ரீதேவி, பூதேவியோட 3 சுற்று வலம் வருவாரு. 4வது நாள் அதே மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி, பூதேவியோட 5 சுற்றுகள் வலம் வருவாரு. கடைசியா 5வது நாள், இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு மலையப்ப சுவாமி தன்னோட தேவியர்களோட 7 சுற்றுகள் வலம் வருவாரு. வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க இந்த மிதவை திருவிழா ரொம்பவே தெய்வீகமா நடக்கும். இந்த விழா இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து நடந்துட்டு வர ஒரு பாரம்பரியம் இது. அதோட வரலாற்று சிறப்பை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தெப்போற்சவ விழா 1468 வருஷத்திலேயே விஜயநகர பேரரசோட மாபெரும் மன்னர்கள்ல ஒருவரான சாலுவ நரசிம்ம ராயரால தொடங்கப்பட்டதுன்னு சொல்றது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. 15ஆம் நூற்றாண்டிலேயே புஷ்கரிணியோட நடுவுல இருக்கிற கல் மண்டபத்தை சுத்தி தெப்பம் வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த தெய்வீக பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்னு கூடி கொண்டாடுற ஒரு பிரம்மாண்டமான வருடாந்திர விழாவா தொடர்ந்துட்டு இருக்கிறது தான் இதோட சிறப்பு. சரி, இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இந்த விழாவை நேர்ல பார்க்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இதுல நாம எப்படி கலந்துக்கிறது, அதுக்கு என்ன வழிகள் இருக்கு? வாங்க தெப்போற்சவத்தை தரிசிக்கிறதுக்கான டிக்கெட் விவரங்கள், அப்புறம் எந்தெந்த சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம். இது விழாவிற்கு பிளான் பண்ற பக்தர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல கலந்துக்க 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, 500 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்குறது. இது ஒரு சேவையா கருதப்படுது. ஆனா ஒரு விஷயம், இந்த டிக்கெட் தெப்பத்துல உட்கார்ந்து போறதுக்கு இல்ல, விழாவை பார்க்கறதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு. பக்தர்கள் PE5 கிழக்கு வாசல் வழியா உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. இன்னொரு வழி இலவச தரிசனம். வராக சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற படிகள்ல உட்காந்து பொதுமக்கள் இந்த விழாவை பார்க்கலாம். இதுக்கு எந்த கட்டணமும் இல்ல. ஆனா நல்லா பார்க்குற மாதிரி ஒரு இடம் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே போய் இடம் பிடிக்கிறது நல்லது. பக்தர்கள் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. தெப்போற்சவம் நடக்கிற அந்த 5 நாளும், அதாவது பிப்ரவரி 26 இருந்து மார்ச் 2 வரைக்கும் சாயங்காலம் நடக்கிற சஹஸ்ர தீபாலங்கார சேவை ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2ன்னு இந்த 3 தேதிகள்ல ஆர்ஜித பிரம்மோற்சவமும் ரத்து செய்யப்படுது. அதனால இந்த சேவைகளுக்கு பிளான் பண்ணியிருந்தா பக்தர்கள் இதை கவனத்துல வச்சுக்கோங்க. தெப்போற்சவ விழா பத்தின முழு விவரங்களையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பதிவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நேற்று திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு புள்ளி விவரங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற புள்ளி விவரங்கள் எல்லாமே பிப்ரவரி 24, 2026 தேதியோடது.
அன்னைக்கு திருமலையில பக்தர்கள் கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? அடேங்கப்பா, நேத்து ஒரே நாள்ல மட்டும் திருமலை ஏழுமலையான தரிசனம் செஞ்ச மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,902. அந்த பக்தர்கள் எல்லாரும் மனமுவந்து செலுத்தின உண்டியல் காணிக்கை மட்டும் 4.05 கோடி ரூபாய். கோவிந்தா! டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்காக காத்திருந்த பக்தர்களுக்கு சுமார் 12 மணி நேரம் ஆகியிருக்கு. இதுக்காக மொத்தம் 25 காத்திருப்பாரங்களும் நிரம்பி இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் வாங்கின பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திலேயே தரிசனம் முடிச்சிட்டாங்க. பாருங்க, காத்திருப்பு நேரத்துல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. திருமலை தெப்போற்சவமா இருக்கட்டும், இல்ல ஏழுமலையான் தர்ஷனமா இருக்கட்டும், இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்லைங்க. இது ஒரு தெய்வீக அனுபவம். இங்க சொல்ற மாதிரி ஒரு முறை நேரில் பார்த்தால் மறக்க முடியாத அனுபவம் அது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்புறோம். திருமலையை பத்தி வேற என்னென்ன புது விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவிந்தா கோவிந்தா.